அமெரிக்காவை அசரடித்த அம்பானி 27 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ரிலையன்ஸ். ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் இப்போது சர்வதேச ஆபரேஷன்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளது. இதற்கிடையே $300 பில்லியன் செலவில் அமெரிக்காவில் புதிய சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முடிவு செய்துள்ளது. இதன் இந்திய மதிப்பு 27 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இதுகுறித்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனம் ரிலையன்ஸ் உலக நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்வதே ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பிரதான ஆபரேஷன். இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இப்போது இந்தியாவை தாண்டி தனது ஆபரேஷன்களை விரிவாக்க திட்டமிட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்காவில் அமைக்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவில் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த முதலீடு தொடர்பான அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இன்று அறிவித்தார். டெக்சாஸின் பிரவுன்ஸ்வில் துறைமுகத்தில் உருவாகும் இந்த $300 பில்லியன் திட்டத்தை அவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் அமெரிக்க எரிசக்தி உற்பத்திக்கு ஒரு பெரிய ஊக்கமளிக்கும் திட்டம் என்றும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் 50 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரவுன்ஸ்வில் அமெரிக்காவின் முதல் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரீஃபைனிங் நிறுவனம் அமைக்கிறது என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் அடைகிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முதலீடுடன் இந்த ஆலை உருவாக்கப்படும். இந்த முதலீடு அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரியது. இந்த அசாத்தியமான முதலீட்டிற்காக இந்தியாவில் உள்ள எங்கள் பார்ட்னர்களுக்கும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கும் நன்றி என்று அவர் தெரிவித்தார். ட்ரம்ப் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டாலும் கூட இதுவரை ரிலையன்ஸ் தரப்பில் இருந்து இதை உறுதி செய்யவில்லை. இருப்பினும் இது கிட்டத்தட்ட உறுதியான முதலீடுதான் என்றும் சீக்கிரமே இந்த முதலீடு தொடர்பான அறிவிப்பை ரிலையன்ஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்றும் தெரிகிறது. அமெரிக்காவின் கடற்கரையின் ஒரு முக்கிய கப்பல் போக்குவரத்து மையமான பிரவுன்ஸ்வில் துறைமுகத்திலேயே இந்த சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ளது. இது அமெரிக்க சந்தைகளுக்கு எரிபொருளை வழங்குவதுடன் அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுமதியும் செய்யும். மேலும் இந்த சுத்திகரிப்பு ஆலை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகின் மிக தூய்மையான சுத்திகரிப்பு ஆலையாக செயல்படும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த திட்டம் தென் டெக்சாஸில் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார். மேலும் அப்பகுதிக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார செயல்பாடுகளை கொண்டு வரும். இது உலகளாவிய ஏற்றுமதியை செழுமைப்படுத்துவதோடு நீண்ட காலமாக பின்தங்கியிருந்த இப்பகுதிக்கு ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பகுதியில் இதற்கு முன்பும் கூட சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க முயற்சிகள் நடந்தன. இருப்பினும் பல காரணங்களால் குறிப்பாக செலவு அதிகரிப்பால் அந்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. இந்த சூழலில்தான் ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த பெரிய முதலீட்டை செய்யவிருக்கிறது.